ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரணி நட்சத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரணி நட்சத்திரத்தின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், இது மேச ராசியின் இரண்டாவது நட்சத்திரமாகும். இதன் அதிபதி சுக்கிரன் மற்றும் ஆளும் தெய்வம் யமதர்மராஜன். இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடினமான உழைப்பாளிகளாகவும் மிகவும் அன்பானவர்களாகவும் அதே வேளையில் பழிவாங்கும் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீக ரீதியாக இது பெண் சக்தி மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியை குறிக்கிறது. முக்கியமாக இந்த பரணி நட்சத்திரத்திற்குரிய முக்கிய சிறப்புகள் என்னவென்றால், பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். இது மேச ராசியில் அமைகிறது. பரணி நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாகும். இது உடலில் தலை, மூளை மற்றும் கண் பகுதியில் ஆளுமை செய்கிறது. வானில் முக்கோணம் அடுப்பு போல காட்சியளிப்பதனால் இதற்கு பரணி என பெயர் இருக்கிறது. இவர்களின் ஆளும் தெய்வமாக யமதர்மன் இருக்கிறார். முக்கியமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருள் வெற்றி அடைய உந்துதல் கொண்டவர்களாக மற்றும் கடின உழைப்பாளியாக இருக்கிறார்கள். பரணி நட்சத்திரம் என்பது புனித பெண் சக்தி மற்றும் தனது சொந்த ஆன்மீக உணர்ச்சி வளர்ச்சி வளர்க்கும் திறனை குறிக்கிறது. முக்கியமாக இவர்கள் பொதுவாக கடினமாக உழைத்து வெற்றி காண்பதில் அதிகமாக இருப்பார்கள். பரணி நட்சத்திரத்துடன் தொடர்புடைய விஷயங்கள் என்னவென்றால், இதனுடைய விலங்கு ஆண் யானை. மரம் பாலாஸ் மரம். இது நெருப்பையும் ஆர்வத்தையும் குறிக்கிறது. உடலுறவு என்றால் சிலருக்கு உடலுறவு மீது அதிக ஆர்வம் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் நல்வாழ்வு பெற குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடலாம், வழிபாடுகளை கடைபிடிக்கலாம் அல்லது குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும். முக்கியமாக பரணி என்றால் தரணி ஆழ்வார்கள் என கூறுவதுண்டு. 27 நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம்தான் பரணி. பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். 27 நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம்தான் பரணி. இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இதனுடைய ராசி அதிபதி செவ்வாயாகும். பரணி என்றால் தாங்கி பிடிப்பது அல்லது தாங்குவது என பொருளாகும். வானில் முக்கோண வடிவ அடுப்பு போல நமது கண்ணிற்கு காட்சி தருவதனால் இதற்கு பரணி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இது நீச்சமடையும் கிரகம் என்று பார்த்தால் சனி கிரகம். பரணி என்பது ஒரு பெண் நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பம்சம். இப்பெண் நட்சத்திரம் உடலில் தலை, மூளை மற்றும் கண் பகுதியை ஆளுமை செய்கிறது. செவ்வாயின் வீட்டில் உள்ள சுக்கிரனின் நட்சத்திரம் பரணி என்பதனால் இதில் பிறந்தவர்கள் கட்டுமஸ்தான உடல் வாகை பெற்றிருப்பார்கள். பார்த்தத மாத்திரத்தில் பிறரை கவரும் வீரமும் தைரியம் அழகும் நிரம்பியவர்களாகவே தென்படுவார்கள். பரணி தரணி ஆளும் என்ற பழமொழிக்கேற்ப அதிகார பதவியில் அமர்ந்து சிறப்பாக வழிபாடு செய்வார்கள். ஆளுமை திறன் உடையவர்களாக இருப்பார்கள். சமயோசித புத்தியை பயன்படுத்துவார்கள். தர்மம் செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் புகழுடன் வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். முக்கியமாக எவருக்கேனும் எடுத்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அதே போலத்தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனோதைரியம் உள்ளவர்களாகவும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். நடனம், இசை, நாட்டியம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்களாக வாசனை திரவியங்கள், ஆடம்பர உடைகளை அதிகம் விரும்புவார்கள். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகியவற்றை ரசித்து சாப்பிடக்கூடிய வல்லமை கொண்டவர்களாகும். ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் பெற்றால் சிறுவயது முதலே குறிப்பிட்ட லட்சியத்துடன் வாழ்க்கை நடத்துவதில் சிறப்பம்சம் இவர்களுக்கு உண்டு. சுயமுயற்சி, தன்னம்பிக்கை, பெரும்புகழ் உண்டாகும். இந்த பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அயல்நாட்டு வேலைக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிகுந்த செல்வ செழிப்புடன் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவார்கள். விபரீத ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள். பல தொழில் முன்னேறுபவர்களுக்கு அதிகமாக இவர்களே முன்னெடுத்துக்காட்டாக இருப்பார்கள். வெளிநாட்டு வணிகம் மற்றும் முன்னோர்களின் குலத்தொழில் ஆகியவற்றை கையில் தேர்ந்தவர்கள். உள்ளுணர்வு மிகுந்தவர்கள். எதையும் தெளிவாக யோசித்து திறம்பட செய்யும் ஆற்றல் உண்டு. விசுவாசமான நம்பிக்கையான வேலையாட்கள் நிரம்பி பெற்றவர்கள். முன்னோர்களின் நல்லாசிகள்
நிரம்பியவர்களாகவே இருக்கிறார்கள். முக்கியமாக சுய ஜாதகத்தில் சுக்கிரம் பலன் குறைந்தால், இளம் வயதில் கஷ்டம் தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்தால், வாலிப வயதில் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தீராத நோய் கடனில் ஊழ்ந்துவார்கள். இளம் வயதில் வறுமையை அனுபவித்தவர்கள் வாலிப வயதில் பொறுப்பான வாழ்க்கையை நோக்கி செல்கிறார்கள். முக்கியமாக அழகிற்கு முக்கியத்துவம் தரும் இவர்கள் கல்வியை இரண்டாம் பட்சமாகவே நினைக்கிறார்கள். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் பழம் பெற்றால் நன்றாக அரசியல் நிர்வாகம், மருத்துவத்துறையில் கண் முகம் சார்ந்த படிப்பு, முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங், விவசாயம் சார்ந்த படிப்புகள், அழகு கலை, டெக்டைல்ஸ் போன்ற படிப்பு பலன்கள் மற்றும் கலை மற்றும் படிப்பாற்றல் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். தொழில் நெளிவு சுழிவுகள் தெரிந்தவர்கள், மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவதில் அதிக விருப்பம் இல்லாதவர்கள், கடின உழைப்பு மற்றும் ஆர்வ மிகுதியால் வாழ்க்கையின் ஒரு அம்சத்திலும் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த தொழிலிலும் சிறந்து விளங்கும் ஒரு நல்லகரமான நண்பர்கள். நிர்வாக வேலையில் மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் வணிகம், கலைத்துறை போன்ற அவர்களுக்கு மிகவும் விருப்பமான துறையாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் மற்றவர்கள் தம்மை பின்பற்றும் வகையில் ஒரு வழிகாட்டியாகவே இருப்பார்கள். பரணி நண்பர்கள் பெரிய பதவிக்கு வகிக்கும் வல்லமை பெற்றவர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறனையை ஆழ்வார்கள் என்ற பழமொழிக்கு ஏற்ப பிறவியில் நல்ல வசதியான சுகமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். சுகம் சொகுசு வாழ்வில் பஞ்சம் இருக்காது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பான்மையாக இல்லை என்ற நிலை இருக்காது. இவர்கள் பேச்சில் காதலும் கவர்ச்சியும் நிரம்பி இருக்கும். வசீகரமான பேச்சாற்றல், அனைவரையும் வசப்படுத்தும் தந்திரவாதிகள், உணவு பிரியர்கள், ரசித்து ருசித்து சாப்பிடுவதில் நிறைய ஆர்வம் உண்டு. சுக்கிரன் செவ்வாய் பலம் பெற்றால் காதல் திருமணம் நடக்கும். இளம் வயதில் திருமணம் உண்டு. மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். குடும்பத்தை அரவணைத்து வழிநடத்தும் பணப்பாளர்கள் வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பார்கள். சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுக்கிர தசா முதல் வரும். இது 20 வருடம் உள்ள மிகப்பெரிய தசாவாகும். முக்கியமாக ஒவ்வொரு பிறந்த காலத்திலும் ஆரம்பமும் முதல் தசை ஜென்ம நட்சத்திரத்தின் முழு காலமும் இருக்காது. அந்த நட்சத்திரம் கடக்கும் வினாடியை பொறுத்து கர்ப்ப செல் இருப்பை கணிப்பை வைத்துதான் தசா நாட்களை கண்டறிய முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவதாக வரும் சூரிய தசா மொத்தம் ஆண்டுகள். இது சம்பத்து தாரையின் நட்சத்திரம் ஆகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.